இப்போல்லாம் என்னன்னே தெரியல. வெயில் டைம் இருந்தால் வெயிலாக இருக்குன்னு சொல்கிறோம், மழை டைம் இருந்தால் மழை அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோம். இப்படியே மாற்றி மாற்றி சொல்கிற மாதிரி இருக்குது. காலையில் எந்திரிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கிளைமேட் அவ்வளோ நல்லா இருக்குது. விடியற் காலைல தான் அவ்வளோ நல்லா தூக்கம் வருது. டைம் பார்த்துட்டு பார்த்துட்டு திருப்பி தூங்குற மாதிரி இருந்தது. சரி இன்னைக்கு காலையிலே எந்திரிச்சு சாப்பாடெலாம் சமைச்சிடலாம்னு சொல்லிட்டு ரோஷனுக்கும் மித்திக்கும் 2 பேருக்கும் வந்து சுடு தண்ணி தான் வச்சுருக்கேன். இதோட வந்து ஹீட்டர்லாம் வந்து வீட்டிலலாம் கிடையாது. அப்படியே இருந்தாலும் வந்து ஹீட்டர்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். கேஸ் ஸ்டவ்லேயே வந்து தண்ணி வந்து காய வச்சுப்போம். நான் குளித்து முடிச்சுட்டு ரோஷனுமே வந்து 2 பேருமே வந்து குளிக்கிறது வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சாப்பாடு வந்து வடிச்சாச்சு. அமாவாசை, ஆனால் எங்களுக்கு அமாவாசைலாம் எதுவும் கிடையாது. அதனால் வந்து கொஞ்சம் சிம்பிளாக வேலையை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு காலையில் வந்து சாப்பாடு வடிச்சிட்டு முட்டை வந்து தொக்கு மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வச்சுருக்கேன். 2 வேளைக்குமே கரெக்டாக இருக்கும். மாவுக்கு வந்து இட்லி வந்து ஒரு வழியாக வந்து அரிசி வந்து ஊற வச்சுட்டேன். 2 வாரம் ஆச்சு வீட்டில் அரிசி ஊற வச்சு. அரிசிலாம் ஊற வச்சுட்டு இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் கிளம்பலான்னு சொல்லிட்டு சடனாக பிளான் பண்ணது. சாமிலாம் கும்பிட்டு கொஞ்சம் பக்திகரமாக வந்து கிளம்பியாச்சு. 1.5 வருஷத்துக்கு அப்புறம் பிரேக் எடுத்து திருப்பி வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எங்கே போனேன்றதை நெக்ஸ்ட் விளாக்